ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. டிப்டாப்பா உடுத்தி அப்படி பாட்டு படிக்கிறாரு. அங்க சுத்தி இருக்க லேடிஸ் எல்லாம் நல்லா இல்ல சும்மா கை தட்டி பாக்குறாங்க. பாட்டுக்கு இருக்காரு. நாட்டை குசியா வச்சிருக்க தெரியல, பாட்டு கேட்கறவங்கள தான் குசியா வச்சிருக்க குசியா வச்சிருக்காரு. அதான் அவரு என்ன ஆக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் பாருங்க போல சட்டத்தரணி ஃபேக் டாக்குமெண்ட் வச்சு தனி அறையில சட்டத்தரணி எக்ஸாம் செஞ்ச இவரை வந்து கூப்பிட்டு இருக்காங்கன்னு சொன்னா என்ன காரணம்? ஆக்ஸ்போர்ட்னா இப்ப கொழும்புலையும் ஒரு சில ஆக்ஸ்போர்ட் இருக்கு, அந்த மாதிரி எதுவும் தெரியாது. ஐயோ நானும் மாறிக்கறி பாப்போம் எங்க போகுதுன்றான். அதுல போட்டிருக்காரு கேப்ஷன் டெம்பிள் ரன், கள்ளம் போலீஸ் கள்ளன் போலீஸ். அந்த அது மாதிரி ஒரு 10 கிலோ ஓடியாரா அங்க ஒரு போலீஸ் நிக்குது, திரும்ப அதால மாறி ஓடுறாரு. நேற்றைய கூட்டத்துல சிங்கமும் போயிருக்கு போல இருக்குது. பாத்தீங்கன்னா சிங்கள மக்களே எல்லாம் ஒன்று கூடுங்கள், இந்த டயஸ்போராக்களுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்கணும். அனுர நாட்டை விற்கிறார், அதுதான் பிளானே, வேற ஒண்ணும் இல்ல. இது நடக்காட்டி பாருங்களேன், நான் சொல்றேன் என்ன நடக்குதுன்னு. ரைனோ ரூஃபிங்கிடமிருந்து ரைனோ பிரீமியர் ரூஃபிங் தீர்வுகள். ஹலோ அண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் சார். உங்களுக்கு என்ன பிரச்சனை? நான் சுதுப்பாட்டையில வந்தா உடனே ரத்து பாட்டையா மாத்தி விடுறீங்க. நான் வெள்ள சேர்ல கழுப்பாட்டை எல்லாம் பாட்டதான், ஒரே பாட்டு, எல்லாம் பாட்டதான், பாட்டா பாடிக்கிட்டு இருக்க வேண்டியதா இருக்கு. என்ன ஆக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் பாருங்க போல எதிர்ப்பு தானே, கடும் எதிர்ப்பாமே அங்க ஆக்ஸ்போர்ட்ல. என்ன படி என்றால் இப்ப ஞாபகம் வருது, உங்களோட அப்பா ஒரு தரம் வந்து ஜனாதிபதி இருக்கும்ல, துண்டக்கான துணியை காண வேண்டாம், அவங்களை அள்ளி ஏத்திட்டு எங்கேயும் ஓடின ஒரு ஏரியா பிளேன் ஏறி மஹிந்த ராஜபக்ச. ஆனா இவர் வாரதுன்னா எனக்கு எனக்கு என்ன விளங்குதுன்னா, இது கூட ஒரு இவருக்கு வந்து சாதகம் பயன்படுத்திக்குவாரு. எப்படின்னா எனக்கு என்னடா இருக்கிற சந்தேகம் என்னன்னு சொன்னா, இப்ப இதுல ஆக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் ஆக்ஸ்போர்ட்ல இருக்கிற ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி பெரிய ஒரு தலை சிறந்த யூனிவர்சிட்டி. அதுதானே அங்க ஒரு ஊர் ஃபுல்லா நாடு ஃபுல்லா கொரா கொரா என்று சொல்லி சொல்றாங்களே இவங்கள. சரியா கொராண்டா சரியா கள்ளன் கள்ளன் என்று சொல்லி நாட்டுல கத்துறாங்க. ஆனா இந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டில நீ ஆக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் பிள்ளைகளையும் படிக்க போ அப்படின்னா என்னையும் உங்களையும் கூப்பிடல தான் நிகழ்ச்சி. அங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு அவ்வளவு தகுதி இருக்கு ஆக்ஸ்போர்ட்டுக்கு போறது. இல்ல என்ன என்ன ஏன் அப்படி எப்படி கூப்பிடுறாங்க, யார கூப்பிடுறது, இது அதுதான் கொஞ்சம் பார்க்க வேண்டியதா இருக்கு. கடவுளுக்கு தான் வெளிச்சம் இதெல்லாம். இங்க என்ன கேஸ், அதுல வேற சட்டத்தரணி ஃபேக் டாக்குமெண்ட் வச்சு தனி அறையில சட்டத்தரணி எக்ஸாம் செஞ்ச இவரை வந்து கூப்பிட்டு இருக்காங்கன்னு சொன்னா என்ன காரணம்? எந்த அடிப்படையில அழைச்சிருக்காங்க? சட்டத்தரணி ஃபேக்ன்றதை இன்னுமே கவர்மெண்ட் ப்ரூவ் பண்ணலாம் இருக்குது. அதுதான் அதை ஒருவேளை ப்ரூவ் பண்ணிருந்தா இது கூப்பிட்டு இருக்க மாட்டாங்களோ அப்படி ஒரு கேள்வி இருக்கு. இல்ல இவங்க ஃபேக் கண்டுட்டாங்க, அங்க போய் பார்த்தா எல்லாம் ஃபேக் இல்லாம தான் வச்சிருப்பாங்க இவங்க. அது சரி. ஆனா பாருங்க, இப்ப இவர் வாராரு இப்ப முன்கூட்டி வைக்க போறாங்க ரைட்டா இந்த நிகழ்ச்சியை. இவர் வந்து இங்க ஏதாச்சும் பிரச்சனை நடக்கும், எப்படியுமே ஒரு எதிர்ப்பு, தமிழ் சமூகம் எதிர்ப்பை வெளியிடுப்பாங்க. இப்ப இதை வச்சு இவர் எப்படி பண்ணுவார் அரசியல்? ரைட், பாருங்க, நாங்க சொன்ன தமிழ் டயஸ்போரா இதுதான். பாத்தீங்க தானே தமிழ் டயஸ்போரா எப்படி ஆக்டிவா இருக்காங்க வெளிநாடுகள்ல. பாத்தீங்க தானே சிங்கள மக்களே எல்லாம் ஒன்று கூடுங்கள், இந்த டயஸ்போராக்களுக்கு எதிராக நாங்கள் குரல் கொடுக்கணும். அனுர நாட்டை விற்கிறார், அதுதான் பிளானே, வேற ஒண்ணும் இல்ல. இது நடக்காட்டி பாருங்களேன், நான் சொல்றேன் என்ன நடக்குதுன்னு. இதுதான் பிளான், அஜெண்டா இதுதான். இதுல என்ன பிரச்சனைன்னு சொன்னால், அவர்கள் இப்ப ஒவ்வொன்றா போட்டு பாக்குறாங்க ஏதாவது சக்சஸ் ஆகுமாண்டு. நேற்று எங்கட முத்தட்டுவதேரர் ஐயையோ அவர் போட்டு வாங்கிட்டு வாங்கினார். அங்க கொண்டு வந்த கதிரைகள்ல பார்த்தா அரவாசி கதிரை வெள்ள சீலையோட சும்மா இருந்தது. அதுலயும் சின்ன சின்ன தேரர்கள் தான் அதிகமா இருக்காங்க. அந்த சிறு வயது தேரர்கள் படிக்க போயிருக்காங்க. என்ன சொல்றாங்க பெரியவங்க, என்ன பேசுறாங்க இல்ல போற. இப்ப முத்தட்டுவ தேரர்கள் ஒரு 30 பேர் படிப்பாங்க, அவர் வந்து 30 பேரை கூப்பிடுவார். அது மாதிரி என்ன அவரும் வந்திருந்த ஞானசார பாருங்க, நல்ல நேரத்துல பேசல, அவருக்கு தெரியும் பேசுனா எங்கடாச்சும் பெருசா ஒரு பூகாரம் வெடிக்கும் அப்படின்னு தெரிஞ்சு ஆளை பேச விட்டுலையா இல்லாட்டி பேசலையே தெரியல. ஆனா இப்ப என்ன விமர்சனம்னா இன்னைக்குன்னா பாருங்க, ஞானசார தேரர் கலந்துகிட்ட ஒரு ஈவெண்ட்டுக்கு சஜித் பிரேமதாஸ் எதிர்கட்சி தலைவர் கலந்துருக்காரு. இப்ப இத்தனை நாளா ஞானசார தேரர்களுக்கு எதிராகவே குரல் எழுப்பினவங்க தான்
சஜித் பிரேமதாச தரப்பினர் நோ டெல்சன் சஜித் பிரேமதாச ஞானசார தேரருக்கு எங்கேயும் குரல் எழுப்பல எழுப்ப இல்லையா? ஆனா இப்ப இவங்க கட்சியில் இருக்கவங்கலாம் உதாரணமா முஜிபுர் ரஹ்மான் பார்லமெண்ட் உறுப்பினர் மனோ கணேசன் எல்லாம் கூட்டணி. மனோ கணேசன் சொல்லுவார் நான் தமிழ் முற்போக்கு கூட்டணி, முஜிபுர் ரஹ்மான் சொல்லுவார் அத சஜித்திர தனிப்பட்ட பிரச்சனை. ஆனாலும் இருந்தாலும் இனவாதத்துக்கு எதிராக சஜித் பிரேமதாச பேசி இருக்காரு அதுக்கு முதல். நான் அப்ப நல்லா இவங்களோட ஆக்டிவ் கூட இருந்த காலகட்டங்கள்ல சஜித் பிரேமதாச எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு எனக்கு தெரிஞ்ச அளவு. அப்ப நேற்று இவர் வந்த தெரியாம போயிட்டாரு. அதான் இப்ப இவர் இங்க இருக்காரு, இங்க பக்கத்துல இவர் இருக்காருன்னா நாமல் போக இல்லன்னு நாமல் போயிருந்தா ஃபுல்லா எஜெண்டா இவருக்காக தான் செஞ்சாங்கன்னு சொல்லிருப்பாங்களே. அதனால அவர் அதை வரமாட்டார், நேரடியா வரமாட்டாரு, டைரக்ட் இன்வால்வ்மெண்ட் இருக்காது. நினைக்க உண்மையில என்ன சொல்ற துக்கமா இல்ல வெக்கமா இருக்கு. ஆமா 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 அதுக்கு வந்தா துக்கம் இல்ல வெக்கம். இப்ப எங்களுக்கு ரைமிங் கூட வருதுடா. துக்கம் இல்ல வெக்கம். அது சரி. இப்ப இதுக்கு மேல தேரர்கள்லாம் நிறைய விஷயம் பேசுறாங்க. ஒரு தேரர் எப்படி சொல்றாரு பாருங்க. வெளிநாடுகளுக்கு செல்லும் போது எமது நாட்டு தலைவர்கள் எமது பாரம்பரிய அடையாளத்தை பிரதிபலிக்கும் தேசிய ஆடையை அணிய வேண்டும். இப்ப போறவர ஜனாதிபதி அன்ரகுமார் திசாநாயக்க, பிரதமர் அரணி அமரசூரியவெல்லாம் நம்ம அடையாளத்தை இல்லாமக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி கதை வந்திருக்கு. தற்போதைய ஆட்சியாளர்கள் நாட்டின் தேசிய ஆடைக்கு வழங்க வேண்டிய கௌரவத்தை குறைத்து விட்டதாகத்தான் அந்த தேரர் விமர்சிச்சிருக்காரு. பாத்துக்கங்க. அப்ப எல்சா உங்களுக்கு ஞாபகம் இருக்கிற நான் ஜனாதிபதி இந்தியாவுக்கு போனேன்னு சொன்னேன். நான் ஜனாதிபதி போட்டு போற ஷர்ட்ல சிவப்பு இருக்கு கருப்பு இருக்குன்னு ஒரு கோஷ்டி எழும்பிட்டு வர முடியும். அந்த கோஷ்டி இதுதான் அந்த கோஷ்டி. நான் நினைக்கிறேன் டெல்சன் ஒன்று மட்டும்தான் எங்களுக்கு அந்த சிங்களத்துல இந்த ப்ரோக்ராம் செய்யலாம் இருக்கு. நான் கனவே பாக்குறேன் இல்ல யாரும் உங்களை பார்த்துட்டு கதை சொல்றாங்க. விஷயம் கூட போய்கிட்டு இருக்கு. ஒரு தேரர் ஒரு ஆள் ஒரு வீடியோ அனுப்புனான் டெல்சன், எனக்கு புரியல அது என்ன சாமான் அது. அதுல போட்டிருக்காரு கேப்ஷன் டெம்பிள் ரன். டெம்பிள் ரன். தேரர் வந்து ஒரு விஷயத்துல மாட்டிட்டாரு. பன்சலையில ஒரு விஷயத்துல சிக்கப்பட்டாரு. நம்ம சொல்லக்கூடாது வாயில தப்பு சிக்கப்பட்டாரு. இப்ப 100% சொல்லக்கூடாது. இப்ப தவசு காலம் அது சரி, அது உண்மைதான். அப்ப தேரர் மாட்டுப்பட்டோன்னு போலீஸையும் வர சொல்லிடுறாங்க. பக்த அடியார்கள் அந்த விகாரையை சேர்ந்த பக்தர்கள்லாம் போலீஸை கூப்பிடுறாங்க. தேரர் தலை தெறிக்க ஓடுறாரு டெம்பிள் ரன். இல்ல அந்த ஞாபகம் இருக்கு அவங்களுக்கு. அந்த என்ன ஊர்ல நாங்க விளையாடுவோம் கள்ளம் போலீஸ் அந்த மாதிரி ஒரு 10 கிலோ ஓடியாரா அங்க ஒரு போலீஸ் நிக்குது, திரும்ப அதால மாறி ஓடுறாரு. அப்படின்னா நானும் நினைக்கிறேன் நேற்றைய கூட்டத்துல சிங்கமும் போயிருக்கு போல இருக்குது. தெரியல இருக்குமா இருக்கும் நான் நினைக்கிற மாதிரி. டெல்சன் இன்னொன்று, ஜனாதிபதி அவர்களே அந்த லால்காந்தவை நிறுத்த சொல்லுங்கள், எல்லாம் முடிந்து விட்டது, இதன் பிறகும் ஒன்றுமில்லை. அவர் நிறுத்த சொல்லுங்க, நாம நிறுத்துறோம். அந்த மாதிரி முத்தட்டுவ மிரட்டி இருக்கிறார் பாத்தீங்களா. විදායක බලය පාවිච්චි කරලා ඔබතුමාට පුළුවන් මේ අපිට බණි නෙවුම් නතර කරවන්න. බණි නතර කරන්න. මම කිව්වා ඔබතුමා කරන්නේ නැත්නම් මම ඒක කරනවා. ඔබතුමාගේ අයිතියක් ඒක. පමණක් නෙමෙයි. ඔබතුමාගේ අමාත්‍ය මණ්ඩලයේ කැබිනට් එකේ ඉන්න අර අපිත් එක්ක එකට වෘත්ති සමිති ව්‍යාපාරයේ යෙදිච්ච අපේ ඇමතිතුමා ලාල්කාන්ත ඇමතිතුමා මොකද කිව්වේ මුලින්ම වනචර දැන් කියනවා වනචර 8000ක් දැන් කියනවා. ඉතින් ඔබතුමා නතර කරන්න කිව්වා. ඔබතුමා කැබිනට් එකේ ආයෙනවා කියන්නේ. ඉතින් මේ වාගේ අවලාද එනවා. ஏன்னா இப்ப லால்காந்த் தானே அவர் வந்து அந்த சொன்னா அதுல இருந்து பெக்காக மாட்டாரு. அவர் தான் நீன் தலை திறற வனச்சாரியா அப்படின்னு சொன்னதான் இவ்வளவு பெரிய பெக்ஃபயர் அரசாங்கத்துக்கு. அந்த ஏவிபி தொடக்க காலத்துல அந்த பல்கலைக்கழகங்கள் எல்லாம் அந்த தொடக்க காலங்கள்ல இருந்த ஒரு அந்த வயதோட இப்ப அவருக்கு ஒரு கிட்டத்தட்ட 60-63 வயசு இருக்கு. அவர் சொன்னார் அவங்க அந்த பல்கலைக்கழகங்கள்ல ஏவிபி இளைஞர்கள் இருக்கிற காலத்துல எல்லாம் அவர்கள் மதத்துக்கு அப்பாற்பட்டவர்கள், பௌத்த துறவிகள் பிழை செய்தா பிழை என்றே நேரே சொல்லக்கூடியார்கள்.
அந்த காலத்துல அது பிரதனிய யூனிவர்சிட்டியில அது கடுமையா பார்த்தேன். மற்ற அதே போன்ற கலனி பல்கலைக்கழகங்கள்ல எல்லாம் இன்னும் ஒரு கருத்தை பாத்தீங்களா டெல்சான்? தவறு செய்திருந்தால் தராதரம் பார்க்காமல் தண்டனை வழங்க வேண்டும். அரசாங்கத்திடம் நாங்கள் அதை எதிர்பார்க்கிறோம்னு இன்னும் ஒரு தேர்வு சொல்லியிருக்கிறார். அந்த கூட்டத்துக்கு வந்தவர் அவர் மாறி போயிட்டாரோ? அவரு இல்ல 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 நான் நினைக்கிறேன் இது வந்து இன்னொரு மீட்டிங்ல அப்படின்னா நான் நினைக்கிறேன் அரசாங்கத்துக்கு ஆதரவா தான் கதைக்கிறாரு போல. ஏன்னா தராதரம் பார்க்காம யார் இருந்தாலும் தவறு செஞ்சா யாரும் பார்க்காதீங்க, யார் எவருன்னு பார்க்காதீங்க, பிடிச்சி உள்ள போடுங்க மிஸ்டர் பிரசிடென்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. අපි කියනවා කවුරුන් වුණත් මේ රටේ වැරද්දක් කරලා තියෙනවා නම් ඒ වැරද්දට දඬුවම් හිමිවිය යුතුයි. ඒක මේ නීතියේ මූලික මේක. ඒ නිසා අපි කියනවා නීතිය කියන්නේ සැමට සමාන විය යුතුයි. ஆனா நேற்று பிக்குமார் வந்த வீதம் குறைவு டெல்சன் பலமையோட. குறைவு. இவங்க சொன்னது வந்து 5000 to 8000 பேர் எதிர்பார்த்தாங்க, 800 பேர் கூட வரல அப்படிங்கிறது தான் சம்பவம். செய்தியே ஒரு 200-300 பேர் இருந்திருப்பாங்க. அதுலயும் அநேகமானவர்கள் முதல்ல சொன்ன மாதிரி சிறிய தேரர்கள். பாப்போம் ஏன்னா இனி அந்த கல்வி பயிலக்கூடியவங்க, அந்த பௌத்த மதத்தை கற்றுக்கொள்ளக்கூடிய புதிய துறவிகள். இப்ப இவங்களோட அடுத்த கட்டம் எப்படி இருக்க போகுதுன்னு நாங்க கொஞ்சம் பார்க்கத்தான் வேணும். இப்ப இது சங்க சமலுவையோட முடிஞ்சிருமா, இல்ல இது இன்னொரு கோணத்துல இது இன்னொரு பரவலா எதுவும் செய்வாங்களா அப்படிங்கிறத வாட்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். பட் அந்த பிணையில வந்ததுக்கு அப்புறம் ஊடகவியலாளர்களை மிரட்டின ஒரு சம்பவம் நடந்திருக்கு, பாத்துனீங்களா? ஆமா, அது என்னன்னா இலங்கையின் பிரபல மோடல் அழகி பியூமி அன்சமாளி அவங்களுடைய பையன் உட்பட அந்த ஃப்ரெண்ட்ஸ் கேங் எங்கேயோ ஒரு வழியை போட்டு கச்சால போட்டுக்கிட்டு இருக்காங்க. சண்டை நடக்குது. இதை அவங்களுக்குள்ளே ஒருத்தர் வீடியோ எடுத்து ஃபேஸ்புக்ல போட்டுறான். அதுல பியூமி அன்சமாளியோடைய பையன் வந்து காப்பாற்ற போறான், தடுக்கிறான். அதை எடுத்து போட்டாங்க. ஆனா என்ன கேஸ்னா அவ்வளோ பெரிய சண்டையன் வேணாம் நீங்க அப்படின்னு போலீஸ் தூக்கி உள்ள வச்சிருச்சு. கொஞ்ச நாள் கழிச்சுதான், அதுவும் டிலே ஒன்று இருந்துச்சு. டிலேயாவே வெளியே போட்டுட்டு நேற்று எல்லாத்தையும் பிணையில விட்டோன்னே வெளியே வந்தவங்கள்ட்ட இப்ப வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம கேமராமேன்லாம் வீடியோ பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்படி அதுல வந்து ஒருத்தர் கேட்கிறாரு, அது எப்படி நீ என்ன வீடியோ எடுப்ப, உனக்கு வீடியோ எடுக்க என்ன உரிமை கொடுத்ததுன்னு கேட்கிறாரு. அப்ப கேமராமேனுக்கு கோபம் இருந்துச்சு. யாரா நீ, என்ன சவால் சண்டியன், என்ன அடிப்பியா, சவால் அடிப்பியா, வா அப்படிங்கிற மாதிரி கேமராக்காரரும் சண்டைக்கு போறாரு. அங்க ஒரே அமைதியின்மையாவிருச்சு ரெண்டு தரப்பும். அப்படி இவர் கேமராவிலே விரட்டிக்கிட்டு போறாரு, அங்கிட்ட அவர் கத்திக்கிட்டு போறாரு. ஒரு விடயத்துல கவனமா இருக்கணும் சொல்ல, இந்த ஊடகவியலாளர்கள் அண்மை காலங்கள்ல ஊடக நிறுவனங்கள் ஊடகவியலாளர்களை மிரட்டுற ஒரு போக்கு இருக்குது. இது தொடர்புல ஊடக நிறுவனங்கள் ஊடகவியலாளர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஒரு குரல் கொடுக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இருக்குது. இப்படியே நீண்டு செல்லுமா இருந்தா ஊடகவியலாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. ஊடகவியலாளர்கள பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேணும். இது தொடர்புல ஊடக அமைச்சு இப்பதான் சட்டத்தரணிகளுக்கு பாதுகாப்பு எல்லாம் ரோட்டுக்கு இறங்கிருக்காங்க. அடுத்த ஊடகவியலாளர்களுக்கு பாதுகாப்பு ரோட்டுக்கு இறங்கலாம். அது சரி. இப்ப கடந்த காலங்கள்ல வந்து அரசால ஊடகவியலாளருக்கு பிரச்சனை, இப்ப பாத்தீங்கன்னா எதிரில இருக்கிறதால. அது சரி. இப்ப என்ன ஆக்ஸ்போர்ட் போய் தான் வருவீங்க? ஆக்ஸ்போர்ட் போறது உறுதி. ஏன்னா ஆல்ரெடி உங்க டீம் லண்டன் போயிருச்சு. நான் இனி அந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி எல்லாம் பிள்ளை என்ற மகளுக்கு எல்லாம் சொல்லுவேன், நீ அங்க போய் எல்லாம் படிக்கணும்னு முதல் சொல்றேன். நான் இனி சொல்ல மாட்டேன். நான் ஐயோ நீ அங்க போயிடாத, தகுதி இல்லாம போயிருச்சுன்னா நீ போய் எங்கேயாவது வேற எங்கேயும் படி என்று சொல்லுவேன். முதலாவது ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில மெயின் கோளுக்கு தான் போறாரான்னு பார்க்கணும். அதுதானே எங்க போறாரு, யாரு தான் அப்படி இவரை கூப்பிட்டது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்க்கணும். பார்த்தா தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஏற்கனவே சுதந்திர தினம் கொண்டாடத்துக்கு இந்தியாவுக்கு போனவனு எல்லாம் எதிர்பார்த்தாங்க. ஓ மோடிஜி அவர்கள் மாறி சொல்லிட்டீங்க. என்ன சுதந்திர தினத்துக்கு இந்திய அரசாங்கம் அழைச்சு போனது பயணம் அமைஞ்சிச்சு. ஆனா அங்க போயிட்டு பார்த்தா ஒரு பிரைவேட் காலேஜ் யூனிவர்சிட்டி, பிரைவேட் யூனிவர்சிட்டி நடந்த ஒரு நிகழ்வுல தான் இவரை போய் கலந்துக்கிட்டு வந்திருக்காரு. இப்ப இதுவும் அப்படியா? ஆக்ஸ்போர்ட்னா இப்ப கொழும்புலையும் ஒரு சில ஆக்ஸ்போர்ட் இருக்கு, அந்த மாதிரி எதுவோ தெரியாது. ஐயோ நானும் மாறிக்கிறி பாப்போம் எங்க போகுதுன்றான், பிள்ளைன்னு எங்க போகுது.
அதனால பார்ப்போம். போயிட்டு எங்க வரும்போது ஸ்பீச் பண்றாரு, யாரு மக்கள், எந்த மக்கள் மத்தியில ஸ்பீச் பண்றாங்கிறத பார்த்துட்டு நீங்க அந்த முடிவு எடுங்க. சரி. அவசரப்படுறாதீங்க. ஓகே ஓகே. நான் அப்படி இருக்கட்டும் டில்சான், எதுக்கும் ஆமா. அப்புறம் பாப்போம். இப்ப அது சரி. டில்சான் என்ன ஓ. டில்சான், எங்கட இவர் யாரு, முன்னாள் சுகாதார அமைச்சர், ஆ, முன்னாள் பிரதமர், ஆ. முன்னாள் ஜனாதிபதி, அப்பா. பாடகர் ஆயிட்டார். அவர் அவர் அந்த டைம்ல இருந்து ஒரு பாடகர் தானே. அப்பா அப்பா அவரு எங்க போனாலும் குஷிப்படுத்துவாரு. அவர் இன்னொரு பாட்டு, அமரபந்து ரூபசிங்க, அமரபந்து ரூபசிங்க, இதுக்கு போத ஒரு பாட்டு படிச்சு அது ஃபேமஸ் ஆச்சு. இப்ப இந்த வீடியோ வைரல் ஆகிக்கிட்டு இருக்கு. நல்லா டிப் டாப்பா உடுத்தி அப்படி பாட்டு படிக்கிறாரு. அங்க சுத்தி இருக்க லேடிஸ் எல்லாம் நல்லா இல்ல சந்தோஷமா கை தட்டி பாக்குறாங்க. அவர் டில்சான், பாட்டுக்கு இருக்காரு. இல்ல இதுல என்ன சிரிப்புன்னு சொன்னால், நாட்டை குசியா வச்சிருக்க தெரியல, அது சரி. பாட்டு கேட்கிறவங்கள தான் குசியா வச்சிருக்க. குசிய வச்சிருக்காரு. அதான் அவரு. ஆனா பாருங்களேன், இப்ப அரசியல் பெருசா அரசியலுக்குள்ள வாரம் இல்ல இப்ப அவரு. அரசியல் இருந்து விலகிட்டாருன்னு. ஆமா, விலகிட்டாரு. அப்புறம் விலகி பாருங்க இப்ப அவரு இப்ப அவரு தானே சுதந்திர கட்சியில ஜனாதிபதியா வாரம் இருக்கிறார், நம்ம யாரு சாமர சம்பத். அவர் இப்ப அடுத்த ஜனாதிபதி அவர் தானா? அவர் தானா? சரி, முடிஞ்சு போச்சு. எப்படி சுகமா? நல்லவா அப்படிதான் கேட்கறதுக்கு. ஆனா சொல்லி ஆகணும், இன்னைக்கு சரியா, இன்னைக்கு தேவுந்தர பகுதி, மாத்தன தேவுந்தர பகுதியில ஒரு துப்பாக்கி சூடு நடந்திருக்கு. மீண்டும் இன்றும் ஒரு துப்பாக்கி சூடு. இப்ப நமக்கு வந்து இந்த ஷூட்டிங் நியூஸ் எல்லாம் அப்பப்ப, இன்னைக்கு ஒண்ணா நாளைக்கு ஒண்ணு நாளாண்டைக்கு ஒண்ணு அப்படி பதிவாகிட்டே போது. இது இந்த வருடத்துல 10வது துப்பாக்கி சூடு சம்பவம். ஒரு மீன் வியாபாரி தான் கொல்லப்பட்டிருக்காரு. அதுவும் ஏதோ இந்த பாதாள நடவடிக்கை, போதைப் பொருள் வர்த்தகத்தோட சம்பந்தப்பட்ட ஒரு சூட்டு சம்பவமா தான் இருக்கும்னு போலீசார் சந்தேகிக்கிறாங்க. விசாரணைகள் நடக்குது. இன்னைக்கு நைட்டுக்கு எங்க வெடிக்கும், நாளைக்கு எங்க வெடிக்கும்னு தெரியாம இருக்கு. பாதுகாப்பு தான் போயிட்டு வரணும் எல்லாம். பாதுகாப்பையும் ஒரு கால் சட்டம் ஒழுங்கு விடயங்களை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால இது தொடர்பில் நீங்க கவனம் செலுத்த வேணும். இத தொடர்ச்சியா இது ஒரு கவனக்குறைவா அல்லது கவனஈனமா இருக்கிறது வந்து மக்களுக்கு தொடர்ச்சியான ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்தும். சில விடயங்கள்ல கிரிக்கெட் நடக்குது, நாட்டுக்கு பாதுகாப்புண்டு பிமல் ரட்நாயக்க கூறின போதாது. இந்த மக்கள் வாழக்கூடிய பகுதியில் இப்படியான நாசகார செயல்களில் ஈடுபடுறவர்கள் உடனடியாக கைது செய்யப்படணும், சட்டத்தை முன்னிறுத்தப்படணும், சட்ட நடவடிக்கை எடுக்கப்படணும். இந்த விடயங்கள் நீண்டு செல்றது வந்து மக்கள் மத்தியில் ஒரு பீதி ஏற்படுத்தும். உங்களோட அரசாங்கம் மீது மக்களுக்கு ஒரு நம்பிக்கை இனத்தை கொண்டு வரும். இதுல நீங்க கவனமா இருக்கணும். சட்டம் ஒழுங்கு அமைச்சர் ஆனந்த விஜயபால மற்றும் இந்த நிகழ்ச்சிகளை கேட்கக்கூடிய என்பிபி அமைச்சர்கள் மற்றும் பிரதி அமைச்சர்கள், ஏனென்றால் எல்லோரும் கேட்டுக்கொண்டிருக்கிறாலே அதை சொல்றேன். நாங்க அமைச்சரவை அந்தஸ்துள்ள அமைச்சர்கள் எல்லாம் இந்த சட்டம் ஒழுங்கு விடயத்துல மிக கவனமா இருக்கணும். இது கூட ஆட்சிக்கும் மக்களுக்கும் இடையிலான ஒரு வெறுப்பை ஏற்படுத்துறதுக்கு ஒரு காரணியா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதையும் தவித்து போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக கொழும்பு மற்றும் கொழும்பு புறநகர் மற்றும் ஏனைய பிரதேசங்கள்ல இப்ப ஒரு சாதாரணமான அமைதி நிலவி கொண்டிருக்குது. அந்த அமைதிக்கு குந்தகம் விளைவிக்கிற ஆரெண்டாலும் உடனடியாக சட்டத்தின் முன் நிறுத்துங்க. என்றால் முழுமையான சட்டம் ஒழுங்க பாருங்க. சட்டம் ஒழுங்க பாதுகாக்கிறதுக்கான சில ஆலோசனைகளையும் கூறியிருக்கிறோம். ஆனா நேற்று பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால பார்லிமெண்ட்ல சில விஷயங்களை ரிவீல் பண்ணியிருந்தாரு. கேஎல் பத்மி உட்பட அந்த பாதாள உலக நடவடிக்கையில் ஈடுபட்ட அந்த நபர்கள் கைதுல இப்ப விசாரிக்கப்பட்டு வர்றவங்களோட அரசியல்வாதிகள் நேரடி தொடர்புல இருந்திருக்கிறது தெரிய வந்திருக்கு. ஆனா இப்ப இந்த விசாரணைகள் இடம்பெற்று கொண்டிருக்கனால அதை வெளிப்படையா எங்களுக்கு வெளியில சொல்ல முடியாதுன்னு இது பார்லிமெண்ட்ல சொன்னாரு. அதே மாதிரி 30 போன் கோல் சம்பந்தமான விசாரணைகளை ஆரம்பிச்சிருக்காங்கன்னா, அந்த விசாரணை முடிவுல 30 போன் கோல் யாருக்கிட்ட இருந்து யாருக்கு போனுச்சு, யாருக்கிட்ட இருந்து யாருக்கு வந்துச்சுங்கிறது தெரியும். அப்ப இருக்கு விளையாட்டு. பெரும்பாலும் ஏப்ரல் கடைசியில ஏப்ரலுக்கு முதல் உயிர்த்த ஞாயிறுக்கு முதல் ஒரு பெரிய ஒரு கைதொண்டு இடம்பெறும். அந்த கைதுல நாடாளுமன்றத்துல பெரிய ஒரு அறிக்கை ஒன்று வாசிக்கப்படும். அது தொடர்புல பல பேருக்கு வந்து சில விடுப்பு, சில நீண்ட தடுப்பு காவலுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்குது. அதன் பின்னர் என்ன ஒன்று இருக்குன்னு சொன்னால், வரவு செலவு திட்டத்துக்கு முதல் இன்னும் ஒரு கைது நடவடிக்கை ஒன்று இருக்குது. வரவு செலவு திட்டத்துல சொல்லிக்கிறீங்க
ஐயா சொல்ல விடுங்க ஐயா இவன் அது சரி, சொல்லுங்க. புலோர்ல சொல் வரவு செலவு திட்டத்துல முதல் ஒரு கைது ஒன்று இருக்குது. அந்த கைது முடிய வரவு செலவு திட்டத்துல சில முக்கியமான சனத்துக்கேற்ற சில வரவு செலவு திட்டங்கள் தயாரிக்கப்படும். அதோட மாகாண சபை தேர்தல் அறிவிப்பு வரும். மாகாண சபை தேர்தல் அறிவிப்பில் மாகாண சபை தேர்தல் நடத்துறத நிதி ஒதுக்கப்படும். வர்ற ஜனவரி பிப்ரவரிக்கு பிறகு மாகாண சபை தேர்தல் நடக்கும். அந்த மாகாண சபை தேர்தல் நடத்துறதுக்கு முதலும் ஒரு பெரிய கைது நடக்கும். அதோட மாகாண சபை தேர்தல் முடிவு வரும். அப்ப முடிவு எப்படி இருக்கும் நான் என்ன சொல்றேன். இது அரசாங்கத்தோட இயர் பிளான்லாம் நீங்க கையில வச்சுக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஆ? அரசாங்கத்தோட இயர் பிளான்லாம் நீங்க கையில வச்சு சுத்திக்கிட்டு இருக்கீங்க போலயே. இது இப்ப செய்திகளுக்கு அப்பா இல்ல சொல்ல வேண்டிய ஆ, விடயம். ஆ, ஆ, என்ன பிரச்சனைடா டெல்சான், எனக்கு செய்திகளுக்கு அப்பாலுக்கு போயிட்டு அவ்வளவு ஹெவி ஆ. சரி. வெயிட்டான சாமான் கணக்க வந்து கொண்டிருக்கு. எதை செய்யறன்னு தெரியாது. அதால நம்மட இந்த நாட்டு சரி, நடப்புல நான் நடப்பிலே ஒரு பேசிட்டு அனுமதியோட போகிறது நானும் நல்லது. இதை போட்டுட்டு போயிடுறேன். அப்புறம் என்ன கூட சொல்லாம விட்டுருவேன். இது நேற்று நைட் கிடைச்ச சரி. இன்ஃபர்மேஷன். ம், இப்ப ம். நான் சொல்லாம விட்டுருவேன். என்ன சரி, அப்ப எதிர்பார்க்கப்படுது. நல்லது நடந்தா சரி. ஏனென்றால் உயிர்த்த நாட்டுக்கு ஞாயிற்கு நல்லது நடந்தா முதல் சரி. ம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்புல ஒரு பெரிய அறிக்கொண்டு நாடாளுமன்றத்துக்கு வரப்போகுது. வரப்போகுது. கிட்டத்தட்ட அவை தயாராயிட்டு கருதினால் மல்கம் ரஞ்சித் அவர்களுடைய அமைதி அதுக்கு பெரும் சாட்சியா இருக்கு. ஆட்சியா இருக்கு. Right, உங்களோட right. கூட்டாளியப்பா அப்புறம் நீங்க கோவிச்சு கொள்வீங்க. ஏதோ நல்ல சம்பவம் ஒன்று நடக்க போகுது. பாப்போம் பொறுத்திருந்து பார்ப்போம். காலம் வந்து- அதுக்கு பிறகு நீங்க பிக்குமேற கூட்டத்துக்கு போட்டாலும் கதிரையும் கொடுக்கறதுக்கு ஓடர் கால் வர மாட்டான். அதுக்கு பிறகு சரி. ஓகே டில்சன், அப்ப நல்லது. ஓகேடா, ஓகேடா. நாளைக்கு உங்களோட ஸ்பெஷல் சண்டே வடிவா கழிச்சிட்டு நாளைக்கு நாளைக்கு வாங்க. சிறுவை பாதை நடக்குது கொழும்புல. அப்ப நாங்க அதுக்கு போறோம், கலந்துக்கிறோம். அப்ப வடிவா பேபியோட ஃபேமிலியோட போய் கட்டாயம். சிலுவப்பாதையெல்லாம் பார்த்துட்டு வடிவா ப்ரே பண்ணிட்டு நிச்சயம். நல்லபடியா நாளைக்கு வாங்க. எங்களுக்கும் சேர்த்து ப்ரே பண்ணுங்க, நம்மட மக்களுக்கு சேர்த்து ப்ரே பண்ணுங்க. எல்லாருக்காக விசேஷமா நம்ம pray பண்ணோம். எல்லாம் பிளஸிங் எல்லாம் எடுத்துட்டு அப்ப வந்து சேருங்க. கட்டாயம். ஓகே டில்சன், அப்ப ஓகேடா, சந்திப்போம். பாய். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு.